ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ணும்போது ஒன்று தோணுச்சுங்க, அடடா இது அல்லவா ஏரியா, இப்படி தானப்பா இருக்கணும் அப்படின்னுட்டு. ஏரியா செம்ம காமன் பீஸ்ஃபுல்லா இருக்கு, ரோடு அப்ரோச்லாம் ப்ராப்பரா இருக்கு. அங்க இங்கன்னு எங்க பார்த்தாலும் ஃபுல்லா ஹைரைஸ் அபார்ட்மெண்ட்களும் டூப்ளெக்ஸ் வில்லாக்களும் பங்களாக்களும் நிறைஞ்சிருக்க ஏரியா. மெயின் ரோட்ல இருந்து நம்ம சைட் வரைக்குமே ஃபுல்லா வீடுகளுக்கு மத்தியில தான் இந்த சைட்டை பார்க்க வருவீங்க. அது ஒரு பாருங்க, அந்த சைட் 200+ ஃபேமிலிஸ் வசிக்கக்கூடிய இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாக்ட் பேக் சைடுல தான் நம்ம சைட் இருக்கு. ஈஸ்டர்ன் பைபாஸ் நம்ம சைட் வந்து ஷார்ப்பா 3.5 கிலோமீட்டர். பாத்துக்கோங்க லொகேஷன் மேப்போட ப்ரூஃப். தாம்பரத்துல லேண்ட் வீடு தேடுறவங்க, பெருங்களத்தூர் பக்கம் லேண்ட் வீடு தேடுறவங்க, வண்டலூர் டு கேளம்பாக்கம் ஸ்ட்ரெச்ல லேண்ட் வீடு தேடுறவங்க எல்லாருக்குமே இந்த சைட் 100% பொருந்தும். அங்க சைட்டை பத்தின மத்த விவரங்களை பார்க்க பண்ணி நீங்க சென்னையில லேண்ட் வீடு அபார்ட்மெண்ட் தேடுறீங்களா? அப்ப மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. சென்னையில ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க எல்லாருக்கும் நம்ம சேனல் வீடியோஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி டெவலப் ஆன ஏரியால வீடியோ லேண்டோ வேணும்னா அங்க லேண்ட் பார்சல்ஸ் இல்ல. ரொம்ப ரேரா தான் இது மாதிரியான சின்ன சின்ன லேண்ட் பார்சல்ஸ் வரும். இங்க வந்திருக்கு தோ, அதான் நம்ம கம்யூனிட்டி. 1.4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கம்யூனிட்டி. ஃபுல் அண்ட் ஃபுல் வீடுகளுக்கு மத்தியிலையும் அபார்ட்மெண்ட்டுகளுக்கு மத்தியிலையும் இங்க இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டை ப்ரமோட் பண்றவங்க ஸ்டார் ஹோம்ஸ், அவங்க நம்பர் தான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். கான்டாக்ட் பண்ணிட்டு டைரக்டா வந்து விசிட் பண்ணலாம். 1.4 ஏக்கர்ல இருக்கிறது வெறும் 33 பிளாட்டுகள் மட்டும்தான். உள்ள 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வித் சிஎம்டி என்ற அப்ரோட ஹைரைஸ் அபார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடுல இந்த சூப்பர் சைட்டை அமைச்சு கொடுத்திருக்காங்க. சுத்தி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க, என்ட்ரன்ஸ் கேட், ஆர்ச். அது மட்டும் இல்லாம 24/7 செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றாங்க. ஸ்ட்ரீட் லைட் வசதி, பிளாக் டாப் ரோட்லாம் பக்காவா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இவங்களோட சைட் எப்பவுமே நல்லா இருக்கும்பா. ப்ராஜெக்ட்டை பிரசன்ட் பண்ற விதத்துல இவங்களை அடிச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லா ராயலா கிளீனா பக்காவா பண்ணி தருவாங்க. எனக்கு இந்த சைட்ல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, மத்த சைட்டை காட்டிலும் இந்த சைட்டோட லொகேஷன் இருக்கே வேற லெவலுக்கு இருக்கு. சரி, சைட் எங்கதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிளாம்பாக்கம் டெர்மினஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒட்டனாப்புல போற நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல ஃபர்ஸ்ட் ஜங்ஷனான நம்ம கொளப்பாக்கம்லயே இருக்குதாங்க நம்ம சைட்டு. இருங்க, நம்ம சைட்டுக்கு 3-வே அப்ரோச் இருக்கு. ஒன்னு நான் சொல்றேன், இதான் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு. நாம நின்று இருக்கிறது ப்ராப்பரா கொளப்பாக்கம் ஜங்ஷன் தான். சோ இதான் ஃபர்ஸ்ட் ஜங்ஷனும் கூட. இந்த ஜங்ஷன் லெஃப்ட் எடுத்தா இங்கிருந்து வெறும் 300 மீட்டர்ஸ்ல ஆன் ரோட் மேலேயே நம்மளோட இந்த பெரிய டிவிஎஸ் எமரால்டு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். இது ஒரு 300-400 ஏக்கர் இருக்கும். இது பெரிய டவுன்ஷிப். இது இந்த டிவிஎஸ் எமரால்டு டவுன்ஷிப் ஃபுல்ல நம்மளோட ஸ்டார் ஹோம்ஸ் ஒரு லேஅவுட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இதுக்குள்ளேயே ஆல்ரெடி குறைஞ்சபட்சம் ஒரு 1000 குடும்பங்களுக்கு மேல வச்சுக்கிறாங்க. அதுல ஒன் ஆஃப் த அபார்ட்மெண்ட் தான் இது. இந்த ஐரிஸ் அபார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடுல நம்ம சைட். சோ மெயின் ரோட் டச்ல இருந்து சும்மா ஒரு 600-700 மீட்டர்ஸ் வரும் வைங்களேன். வித் சிஎம்டி அப்ரூவோட, வித் ரேரா அப்ரூவோட தான் இங்க சைட்டை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நமக்கு பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்டுகள் உள்ள இருக்கு. அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த சைட் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட் பக்கம். இந்த சைட் பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்தே நம்ம சைட் ஷார்ப்பா 4.5 to 5 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான். அப்ரோச்ச காட்டுறேன். இது நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல நிக்கிறோம். இந்த இடத்துல பெருங்குளத்தூர் நெடுங்குன்றம் போவோம் இல்லையா, அதுதான் இந்த ரோடு. ஈவன் இந்த ரோடுக்கு பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்கு உங்களுக்கு. சோ பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து இந்த வழியா வந்தீங்கன்னா நம்ம சைட்டு ஷார்ப்பா 4.5 கிலோமீட்டர்ல உங்களால ஆன் மெயின் ரோட் மேல டிவிஎஸ் எமரால்டு டவுன்ஷிப்பை பார்க்க முடியும். இந்த டவுன்ஷிப்புக்கு உள்ளதான் நம்மளோட இந்த ஸ்டார் ஹோம்ஸோட லேஅவுட் இருக்கு. ஓகேவா? சோ இதுவுமே பஸ் ஃபெசிலிட்டி இருக்க ரோடு. அந்த சைட் வண்டலூர் டு கேளம்பாக்கம் மெயின் ரோடு, இந்த சைட் பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி ரோடு. அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு பக்கம் அப்படின்னுட்டு. நம்ம சைட்டோட 360 டிகிரி வியூ. ஒரு சைட் ஃபுல்லா டூப்ளெக்ஸ் ஹவுசஸ், இந்த சைடு ஃபுல்லா ஹைரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் நடுவுல சென்டரா நம்ம சைட். சூப்பர்பா இருக்குல்ல? இந்த இடத்துல வீடு கட்டி செட்டில் ஆகினா செம்மையா இருக்கும்ல? வெரி ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் இந்த சூப்பர் சைட்டை கொண்டு வரது. விட்டுறாதீங்க, சீக்கிரம் வந்து பாருங்க. இது ஈஸ்டர்ன் பைபாஸ்ங்க. இப்போ இதை ஓபன் பண்ணிட்டாங்க. இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ்ல இருந்து வெறும் 3.5 கிலோமீட்டர்ல ஷார்ப்பா நம்ம சைட்டுக்கு போயிடலாம். அதே மாதிரி தான் பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி ரோட்ல ஒரு 4.5 கிலோமீட்டர்ல ஸ்ரீராம் கேட் ஐடி காரிடாரை உங்களால பார்க்க முடியும். நம்ம சைட்ல இருந்து வெறும் ஒரு 4.5 கிலோமீட்டர் தான். அதுக்கு அடுத்து தாம்பரத்துல தாம்பரம் மெப்ஸ் இருக்கு. ஈவன் தாம்பரமே நம்ம சைட்ல இருந்து ஷார்ப்பா 6.5 கிலோமீட்டர்ல ஈஸியா ரீச் ஆயிடலாங்க. தாம்பரம் மெப்ஸ், அதுக்கப்புறம் பல்லாவரம் ரேடியல் ரோட் மேல இருக்க ஐடி கம்பெனிஸ். சோ நம்ம சைட் வந்து டுவர்ட்ஸ் பெருங்குளத்தூர் நோக்கி வந்தீங்கன்னா ஒரு 4.5 கிலோமீட்டர்ல பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி ரோடு, அப்புறம் தாம்பரம், அப்புறம் குரோம்பேட், பல்லாவரம். அதே மாதிரி அந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் கேளம்பாக்கம் ஸ்ட்ரெச். லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேளம்பாக்கம் வரைக்கும் போக முடியும். ரைட் எடுத்தா உங்களால வண்டலூர் ஜிஎஸ்டி தொற்ற முடியும். வண்டலூர் ஜோலாம் வெறும் ஒரு 4.5 கிலோமீட்டர் மட்டும் தான் வரும். சரி, பக்கத்துல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் என்னப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலம்மாள் ஸ்கூல் நம்ம சைட்ல இருந்து ஷார்ப்பா ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸ் குள்ளவே வந்துரும். எஸ்எஸ்எம் பெருங்குளத்தூர்ல எஸ்எஸ்எம் ஸ்கூல் இருக்கு. அதே மாதிரி இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல உங்களால கிரசன்ட் யூனிவர்சிட்டியை பார்க்க முடியும், விஐடி யூனிவர்சிட்டியை பார்க்க முடியும், டாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், டாகூர் மெடிக்கல் காலேஜ், செட்டிநாடு ஹாஸ்பிட்டல், இது எல்லாம் இருக்குங்க வண்டலூர் டு கேளம்பாக்கம் ஸ்ட்ரெச்ல. இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல இருந்து நம்ம சைட் வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் மட்டும் தான். அதே மாதிரி அந்த சைட்ல எஸ்எஸ்எம் ஸ்கூல் இருக்கு, ஜிகேஎம் காலேஜ் இருக்கு, ஜிகேஎம் வித்யாஷ்டம் ஸ்கூல் இருக்கு. இது எல்லாம் பெருங்குளத்தூர் ஸ்ட்ரெச்ல வரும். அதனாலதான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கே நான் சொன்னேன், மக்களே நீங்க தாம்பரம் ஸ்ட்ரெச்ல பாக்குற மாதிரி இருந்தாலும் சரி, பெருங்குளத்தூர் ஸ்ட்ரெச்ல பாக்குற மாதிரி இருந்தாலும் சரி, வண்டலூர் ஸ்ட்ரெச்லயோ இல்ல வண்டலூர் டு கேளம்பாக்கம் ஸ்ட்ரெச்லயோ, கொளப்பாக்கம், மாம்பாக்கம் இந்த ஜோன்ல பாக்குறவங்களா இருந்தா கூட இந்த சைட் 100% மேட்ச் ஆகும். ஆக்சுவலி நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடுங்க, இந்த பெரிய பார்க் ஏரியா ரைட் சைட்ல பாருங்க, நான் இப்ப காட்டுறேன். ஃபுல்லா ஹைரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ்.
நான் தான் சொன்னேன் இல்லையா, குறைஞ்சபட்சம் ஒரு 1000 குடும்பங்களுக்கு மேல இந்த டிவிஎஸ் எமரால்டு டவுன்ஷிப்ல இருக்காங்க. சோ இந்த இவ்வளவு பெரிய டவுன்ஷிப் உள்ள அபார்ட்மெண்ட்டுகளே கிட்டத்தட்ட 80 லட்சம் 90 லட்சம் 1 கோடி போகக்கூடிய இந்த ஏரியால பிளாட் கிடைக்கிறதே ரேரு. கிடைச்சிருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மார்க்கெட் ஏரியா, இந்த ஜங்ஷன், இது எல்லாமே உங்களால ஒரு 1 கிலோமீட்டர் 1.25 கிலோமீட்டர்லயே ரீச் பண்ண முடியும். இதான் கொலப்பாக்கம் ஜங்ஷனும் கூட. நிறைய கமர்ஷியல்ஸ் இங்க பார்க்க முடியும். சரி, ரேட் பாட்டுக்கு வந்துரும். சோ இப்போ ஏற்பட்ட ஹைஃபை ஏரியால இங்க பிளாட் 33 பிளாட் மட்டும் தான் இருக்கு. பிளாட்டோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 6599 rupees per square feet. சோ ஏரியாக்கு ஏத்த ரேட்டுங்க என்ன கேட்டீங்கன்னா வந்து பாருங்க எந்த அளவுக்கு ஏரியா சூப்பர்பா இருக்கு அப்படின்றது இந்த ஏரியா கன்வின்ஸ் பண்ணும். இந்த லொகேஷன் உங்களை கன்வின்ஸ் பண்ணும். லான்ச் கூட ஆகல, அதுக்கு முன்னாடி 4 பிளாட் இதே ஏரியால இருக்கவங்களே புக் பண்ணிட்டாங்க. நம்ம சேனல் தான் வெரி ஃபர்ஸ்ட் டைமா இந்த ப்ராஜெக்ட்டை நான் கொண்டு வரேங்க. இது ப்ரீ லான்ச்சிங் ரேட் மட்டும் தான். கண்டிப்பா ஆஃப்டர் லான்ச்சிங் அப்புறம் பிரைஸ் ரிவைஸ் ஆகும். சீக்கிரம் வந்து பாருங்க. இதே ஏரியால உங்களுக்கு வீடு வேணும்னா கூட கட்டி தராங்க. ஸ்டார் ஹோம்ஸ் ஸ்கிரீன்ல தெரிய கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரியான பெஸ்டான ப்ராஜெக்ட்டோட உங்களை சந்திக்கிறேன்.